இன்னும் ஒரு 3 நாள்ல நீங்க சாக போறீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜப்பான் மக்களுடைய மனநிலைமை எல்லாத்தையுமே இருள மூழ்கடிக்கிற மாதிரி ஒருத்தவங்களுடைய கணிப்பு பாபா வாங்கா அப்படின்னு ஒருத்தவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கணிப்புகளுக்கு பேர் போன ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. சோ அதே மாதிரியே இப்போ ரியோ டட்சுகி அப்படிங்கிற ஒருத்தவங்க இவங்களுடைய கணிப்புகளும் துல்லியமா நடந்திருக்குது. அதனால இவங்களை புதிய பாபா வாங்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு விஷயத்த கிளறி விட்டுருக்காங்க அப்படின்னா, ஜப்பான்ல அடுத்த மாசம் ஒரு பெரிய பேரழிவு ஒன்று வரப்போகுது அப்படின்னு. ஆனா அது என்ன வகையில வரும் அப்படின்னு சொல்லல. ஆனா ஜப்பான் அரசு என்ன சொல்றாங்கன்னா, யாருமே பதட்டப்பட வேணாம், யாருமே இதை வந்து நம்ப வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் ஒரு பக்கம் நம்பிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா 2011 ஜப்பான்ல சுனாமி வந்தது, நிலநடுக்கம் வந்தது. அதே மாதிரி வந்து 2020 கொரோனாங்கிற பெரிய தொற்று வந்தது. இளவரசி டயானாவோட இறப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க வந்து சொல்லியிருக்கிறது, அது அப்படியே நடந்திருக்கிறது தான். இது எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 ஆண்டு ஒரு காமிக் புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த காமிக் புத்தகத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது அப்படின்னு இந்த மாதிரி கணிக்கக்கூடிய ஒருத்தவங்க சொன்னா எப்படி இருக்கும்?